உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி.ஆர். கவாய் நீதிமன்றத்துக்குள்ளே ஒரு நிகழ்ச்சியில் இருக்கிறார். அந்த நிகழ்ச்சியில் இருக்கும்போது ஒருத்தர் வந்து அவரும் அந்த உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் தான், காலனியை அவர் மேலே நோக்கி வீசுகிறார். உடனே இதை பார்த்து அவரை அடிச்சுட்டு போயிடுறாங்க. தலைமை நீதிபதி இது போன்ற சம்பவங்கள்லாம் என்னை பாதிக்காது அப்படின்னு அவர் சொல்கிறார். அதாவது இந்திய சுதந்திர வரலாற்றில் ஒரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மேலே வந்து செருப்பையோ ஷூவையோ நேரடியாக வந்து வீசியது என்பது வரலாற்றிலே கிடையாது. அதான் உண்மை. இந்த நிகழ்வு என்பது ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சிக்குரிய ஒரு நிகழ்வு தான். எல்லா தலைவர்களுமே இதை வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. பிரதமர் உட்பட எல்லோருமே வந்து இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நீதியரசர் பி.ஆர். கவாய் இதெல்லாம் நம்ம கடமை செஞ்சுக்க வேண்டியதுதான், கடந்து போயிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பொதுவாக வந்து ஒரு நீதிபதியை விமர்சித்தாலே சட்டப்படி குற்றம். சாதாரணமாக ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி அல்லது ஒரு மாவட்ட நீதிபதியை விமர்சித்தாலே வந்து அவதூறாக பேசினாலே அது வந்து குற்றம், கைது செய்யப்படலாம். ஆனால் உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி அரசமைப்பு சட்டத்தில் ஒரு முக்கியமான அங்கம். இன்றைக்கி வந்து ஜனாதிபதியை பதவியேற்பு செய்வதும் அவர் தான், ஒரு கவர்னர்களுக்கு நியமனம் செய்வது கூட உச்சநீதிமன்ற நீதிபதிகள். அவர்களுக்கு ஒரு பெரிய உயரிய பொறுப்பு இருக்கிறது, அரசமைப்பு சட்டத்தில் அதிகாரம் இருக்கிறது. அவரை நோக்கி அவருடைய கொண்டாடுறாங்க, பாஸ் பண்ணும், பில் பாஸ் பண்ணிக்கிறாங்க, எதிர்கட்சி வேண்டாம் அங்கதான் போகும். ஆமா, அவர்களுக்கு சிறப்பு அதிகாரம் இருக்குது, சட்டத்தை நீக்க முடியும். இன்னும் சொல்ல போனா வெளி இடங்களுக்கு கூட இல்லை, உச்சநீதிமன்ற வளாகத்தில் அவருடைய சேம்பரில் வந்து ஒரு உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் ஒருத்தரே வந்து ஷூ தூக்கி வீசிட்டு பண்ணுறாருன்னா இது ரொம்ப அவமானகரமான ஒரு செயல் தான்.